எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நிஃப்டி லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. 25,700ங்கிற லெவலை டச் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கு என்ன ரீசன், பிஹைண்டில் எதனால் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு, இந்த ரைஸ் இன்னும் தொடருமா, அடுத்த வாரம் என்னென்ன முக்கியமான நியூஸஸ் இருக்குது, எந்த செக்டார் ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக Q2 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் இதனுடைய ப்ராஃபிட்டை விட ரெவின்யூ அதிகமாக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரெவின்யூஸ் அதிகமாக இருந்தது. ரெவின்யூங்கிறது சேல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ சேல்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதனாலையும் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது முக்கியமான ரீசன் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா செப்டம்பர் மந்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்டு லோவில் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருந்தது. ஸோ இது பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹையை டச் ஆயிடுச்சு. முக்கியமாக அடுத்த ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. குறிப்பாக ப்ரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆல்ரெடி ரைஸ் ஆயிருந்தது. லாஸ்ட் வீக் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஸ்ட்ராங்காக அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருந்தது. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல். அதாவது மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல். லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாகவே இந்த ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அவங்களுடைய ஒரு ஒரு அலிகேஷன் என்னன்னாக்கா, இந்தியா ரஷ்யாவுடைய ஆயிலை பை பண்ணுறாங்க. ரஷ்யா வார் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவுடைய ஆயில் பை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கீப்பான அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறது. இந்தியா இப்போ ரீசெண்டாக என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இந்தியன் அஃபீஷியல்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ்லேருந்து எனர்ஜி கிட்டத்தட்ட 14 to 15 மில்லியன் US டாலர் அளவுக்கு யூஎஸ்லேருந்து எனர்ஜி பை பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்கு. இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல் நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கடுத்து IMF உடைய ரீசன்ட் க்ரோத் ரிப்போர்ட். இந்தியா IMF, அதாவது உலக வங்கி இந்தியாவுடைய 2026 க்ரோத் ஜிடிபி க்ரோத் 6.6 அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்தியன் எக்கனாமிக்கும் சரி, இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சரி. பிகாஸ் ஒரு IMF ஒரு நாட்டை அப்கிரேட் பண்ணும்போது அந்த இடத்துல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ அப்படின்னா யூஎஸ் சைனா ட்ரேடு டீல் தான். இதுவுமே ஓரளவுக்கு சாஃப்டாக போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுற முக்கியமான நியூஸஸ் இதை தான். நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 ஸ்டேஜஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொசிஷனலாக பார்த்தீங்கன்னா, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இந்த ஷோல்டர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது பொசிஷனலாக நிஃப்டி ஒரு பை சைடில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ எப்போ இந்த ஷோல்டர் பிரேக் அவுட் ஆயிடுச்சோ அப்போ என்ன ஆகும், இங்கே டாப் டு டாப் வெட்ஜ் பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகி அப்சைடு ரெசிஸ்டன்ஸில் ரீச் ஆகும். அதாவது நிஃப்டியை பொசிஷனலாக பார்க்கும்போது 26,400லேருந்து 27,000 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இப்போ ரைஸ் ஆகுது இல்லையா, இந்த ரைஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் ஆனது 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்று இங்கிருந்து ரைஸ் ஆகுது பாருங்க, இந்த ட்ரெண்டுடைய கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருக்கா, ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இந்த ட்ரெண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கா. கிட்டத்தட்ட 25,150லேருந்து 24,500 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரெண்டை டச் ஆகும்போது ஃபால் ஆயிருக்கா. அப்போ சேம் இதே பாயிண்ட்ல மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. கரெக்ஷன் வர்றதுக்கு அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க, இந்த சப்போர்ட்டை டச் பண்ணதுக்காவது வாய்ப்பு இருக்கு. மினிமம் 25,400, 25,440 வரைக்குமே இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. அப்போ செகண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா
25,100 25,150ங்கிறது செகண்ட் சப்போர்ட். இது வந்து நிஃப்டினுடைய செகண்ட் மூவ். தேர்டு வந்து ஷார்ட் டேர்மை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு டாப் இருக்கா. ஸோ நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு டபுள் டாப் ஜோன்லயும் இருக்குது, அதே நேரம் இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயும் இருக்கு. அப்போ நிஃப்டி கேப் அப்பே ஆனா கூட 150 பாயிண்ட் கேப் அப்பே ஆனா கூட அட்லீஸ்ட் மினிமம் 25,850க்கு மேல வந்து அடுத்து க்ளோஸ் நடந்தது அப்படின்னா இது வந்து ஃபர்தரா பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஓவரால் மார்க்கெட் வந்து 26,400 மினிமம் 26,400ல இருந்து 27,000 வரைக்கும் அப்சைட்ல வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் நாளைக்கு கேப் அப் ஆகி க்ளோசிங் வந்து 25,850க்கு மேல வந்தது அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃப்ரைடே வந்து எக்ஸாக்ட் இந்த ஹைல இருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சு இல்லையா, இதையும் நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல ப்ரெடிக்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்றேன். இந்த சேனலோட லிங்க் வந்து இருக்கு. இதுல ஃப்ரீ சேனல் தான், நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன், இது வந்து நிஃப்டினுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட். ஓகே, இதே நீங்க பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு ஆல் டைம் சைலண்டா பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ரெக்கார்டு ஹையை டச் பண்ணி ட்ரேட் ஆகுது. முக்கியமான ரீசன் இன்ஃப்ளேஷன் வந்து ரெக்கார்ட் லெவல்ல லோவஸ்ட் லெவல்ல செப்டம்பர் மந்த் வந்து வெளியே வந்திருக்கு. வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யூஎஸ் ஃபெட்லையுமே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஎஸ் உடைய பேங்க்ஸும் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு யூஎஸ் உடைய பேங்க்ஸும் கண்டினியூஸா ஒரு நல்ல ஏர்னிங்ஸ், அதாவது எஸ்டிமேஷன் எஸ்டிமேட் பண்ணதை விட அதிகமாகவே ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட் சீசன்ல. ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஈவன் தோ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணா கூட ரைட் நோ டபுள் டாப் ஜோன்ல இருக்குது. டபுள் டாப் ஜோன்ல இருக்குதா. ஸோ கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போனது பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல இருந்தே பார்த்தோம். பேங்க் நிஃப்டி இங்க டபுள் பாட்டம் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இங்க இருந்து இந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிருந்தது. மூணாவது பாயிண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதை தான் வந்து பார்த்தோம். அண்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும் போதும் கரெக்டா இந்த பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுது. கீழே ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. கண்டிப்பா ரிவர்சல் ஆகும் அப்படிங்கறதான் பார்த்தோம். இங்க பிரேக் அவுட் ஆகி அகைன் இப்போ டபுள் டாப் ஜோன்ல நிக்குது. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வரும்போது அகைன் இதை வந்து பை பண்ணலாம். இந்த கரெக்ஷன் வந்து இங்க கேப் அப் ஆயிருக்கேன் பாருங்க. 56,700ல இருந்து ஒரு ஹியூஜ் கேப் அப் நடந்திருக்கு பாருங்க. கண்டிப்பா இந்த லெவல் வரைக்கும் கூட இந்த கரெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் லெவல் கரெக்ஷன் வந்து இங்க ப்ரீவியஸா இருக்கு பாருங்க, இந்த ஹை இருக்கா. ஸோ இந்த ஹை வந்து செகண்ட் லெவல் வந்து சப்போர்ட்டா இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து செகண்ட் லெவல் சப்போர்ட்டா இருக்கும். அப்போ 56,100 56,000ங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 56,700, செகண்ட் சப்போர்ட் வந்து 56,090 ஆர் 56,100. இது வந்து பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த லெவல்லாம் பேங்க் நிஃப்டியை அக்யூமுலேட் பண்ணலாம். சென்செக்ஸை பொறுத்த அளவுக்கு சேம் நிஃப்டி மாதிரி தான் சென்செக்ஸும். இந்த இடத்துல பாருங்க டபுள் டாப் ஜோன்ல இருக்குதா, இங்க ஒரு டாப் இங்க ஒரு டாப். அப்போ டபுள் இங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. சேம் அலர்ட் சேம் இதே பிரைஸ்ல மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், இந்த டெக்னிக்கலா இங்க ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா. ஸோ இங்கேயும் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃபாலோ ஆயிருக்கு, சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃபாலோ ஆயிருக்கு, இதே போல இந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் ஃபாலோ ஆகலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இனிஷியல் சப்போர்ட்டுங்கிறது 83,000ங்கிறது வந்து இனிஷியல் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது
82,320. ஸோ இது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி கரெக்ஷன் ஆச்சுன்னா இந்த பெஸ்ட் 2 சப்போர்ட்லையும் மார்க்கெட் திரும்பியும் அக்யூமுலேட் பண்ணலாம். செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கிறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் பிரஸ்டீஜ், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி, ஒபராய் ரியாலிட்டி, பிரிகேடு, ஃபீனிக்ஸ் லிமிடெட், டிஎல்எஃப் இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. லோதா இந்த கம்பெனியும் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. ஷோபா டெவலப்பர்ஸ் வந்து பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி, இதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வீக் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து எடுத்து பாருங்க, டெக்னிக்கலாக எடுத்து பாருங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சியூமர் குட்ஸ், நெஸ்லே ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆயிருக்கு. பிபிஎல், டாபர், பிரிட்டானியா, ராடிகோ, ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இன்ஃபேக்ட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நம்ம வந்து 2400 பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் வந்து 3000 வரைக்கும் அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. இந்த பங்குகள் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. இதுக்கு அடுத்து தேர்ட் கேட்டகரியில் கன்செப்ஷனில் அதானி பவர், நெஸ்லே இந்தியா, எம்என்எம், விபிஎல், டிஎல்எஃப், மேக்ஸ் ஹெல்த் கேர், டிவிஎஸ் மோட்டார். ஸோ இதெல்லாமே வந்து ஸோ செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது ரியாலிட்டியில வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து எஃப்எம்சிஜி, மூணாவது வந்து பேங்க்ஸ். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் November 3 நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து November 9 வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்ல, டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டு முக்கியமாக வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்திருக்கு லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம், அதையும் பார்க்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தியா இது வரைக்கும் ரஷ்யாட்ட வந்து ஆயில் பை பண்ணியிருந்தாங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஆல்டர்னேட்டிவாக யூஎஸ்ட வந்து பை பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவுடைய ஆயில் வந்து சந்தைக்கு வரத்து வந்து கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். ப்ரைஸ் இதனால கண்டிப்பாக அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அதே போல் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 4900 4800 வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. 4850 4800 இந்த இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட டபுள் டாப் ஜோன்ல இருக்க. இப்படி வந்து பேங்க் நிப்டி அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆச்சோ, அதே மாதிரி இந்த பாயிண்ட் வந்து 4850 800 வந்து ஒரு குரூஷியல் சப்போர்ட். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல வந்தா கூட 5000 4850 ஒரு பொசிஷனல் சப்போர்ட். இங்கிருந்து திருப்பியும் அப்சைடு பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரீசெண்டா இந்த டேட்டா வந்து வந்துச்சு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹையஸ்டா ரஷ்யாவுடைய ஆயில வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபால். இப்போ ரஷ்யாவோட ஆயிலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா நம்ம யூஎஸ்ல இருந்து வாங்குறோம் அப்படின்றதுனால ஃபர்தரா மார்க்கெட் வந்து அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஜோன்ல திரும்பவும் அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே நேரம் அப்சைடு ரைஸ் ஆச்சுனாலும் இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, 5400 வந்து க்ரூட் ஆயிலுக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆயிருந்தது. இந்த சைட்வேஸ் சேனலை வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வாரமும் எக்ஸாக்டா எந்த பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கும், நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் மினிமம் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆகஸ்ட்ல இருந்து தான் இந்த ரேலி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து இந்த பிரேக் அவுட் நடந்தது. கண்டினியூஸான இந்த ரேலி. இப்போ இந்த ரேலி வந்து இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 1,30,000 வந்து ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு லாஸ்ட் ஒரு 3 மந்த்ல இல்லாத அளவுக்கு ஒரே நாள்ல ஸ்ட்ராங்கா ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபால் ஆச்சுனாலே ஒரு கரெக்ஷன் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இது நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கிருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்ல இங்கே டாப்ல இருந்து நீங்க போட்டு பாருங்க. ஸோ ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு 1,24,000 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். மேக்ஸிமம் சப்போர்ட் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் வருது, ஃபிபனோச்சி சப்போர்ட்டும் வருது. அப்போ பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து
1,19,500 இந்த லெவல் வந்த உடனே நீங்க செக் பண்ணி பாருங்க கோல்டு வந்து பவுன்ஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. மினிமம் வந்து கண்டிப்பா பவுன்ஸ் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்லயும் இருக்குது, பிபினோச்சியுடைய சப்போர்ட்லயும் இருக்குது. ஸோ இப்போ ரைட்னு 1,27,000 இருக்குது. 1,19,500 வந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கா அப்சைடு பவுன்ஸ் ஆகும். ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹாப்பி திவாலி டு ஆல். தேங்க்யூ.